வெஸ்டர்ன் ரீஜியன்ல ஆனாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஆளுமை யார் அண்ணாமலை. அவர் நின்னா ஷுவரா ஜெயிக்க போறாரு. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபரை புறக்கணித்துக் கொண்டு இல்லை என்றால் வேண்டாம் என்று ஒரு பாஜக செய்யாது. அப்ப அதற்கு காரணம் வேறதான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் நம்பிக்கை கொடுத்து விட்டு அந்த நம்பிக்கையில டெலிவர் பண்ண முடியாத சூழ்நிலையில் போய் இவர் நின்று கொண்டிருந்தார். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு அண்ணாமலை கிடையாது. அப்ப அண்ணாமலையினுடைய வெயிட் இன்னைக்கு பாஜக எவ்வளவு இருக்குன்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும். அடுத்தது நீங்க கட்சிக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், இல்லைன்னா பரப்புரை செய்ய மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அடுத்த விஷயமாக என்ன சொல்ல இயலும்? ஒரு தலைவருக்கு என்ன சொல்ல இயலும்? இன்னைக்கு நான் ஒரே ஒரு டைக்ரெஷன் மட்டும் தான். செல்வப்பிரதியை இப்போ நீங்க தான் பிரேக் பண்ணீங்க. இந்த மாதிரி நான் இந்த தேர்தலுக்கு பிறகு நான் தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு பிரச்சனைகள், இந்த சர்ச்சைகள் வந்ததுனால, அந்த கேண்டிடேட் தேர்வுல வந்ததுனால, நீங்க பணம் வாங்கி தான் கேண்டிடேட்ஸ் நியமிக்கிறீங்கன்னு சொன்னதுனால செல்வப்பிரதியை இப்படி ஒரு கூகுளே போடுறாரு. தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் அவரு நிக்கிறாரா நீடிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் இது என்ன இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒன்னும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்படி சமாளித்துக் கொண்டிருக்கிறார். வேட்பாளர்களுடைய அறிவிப்புகள் அப்படின்னு பாக்குறீங்களா? 4 முக்கியமான தலைவர்களா இப்ப அறிமுகமான லீடர்ஸ், இப்போ திரு நயினா நாகேந்திரன் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே சாத்தூர், அதே போல திரு எல் முருகன் அவினாஷியில் நிற்கிறாரு. இப்போ இணையமைச்சர் ஆனால் சட்டமன்றத்துக்கு வருகிறார். வானதி அவர்கள் வடக்கு, திருமிகு தமிழிசைக்கு தான் மயிலாப்பூர். அதில் மாற்றங்கள் வருதா இதெல்லாம் சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதேபோல் திரு ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாசுதேவநல்லூர், இப்படி இந்த தொகுதிகள் எல்லாமும் வந்திருக்கிறதுலேருந்து கொஞ்சம் செலக்டிவான கேண்டிடேட்ஸை பிஜேபி இங்கே பிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது மயிலாப்பூர்ல எனக்கு பொறுத்தளவுல எவ்வளவோ பாஜகவினர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாராயணன் உட்பட இருக்கின்ற எவ்வளவோ நபர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யார் ஒரு பரிசுத்தமான முகம், யார் வெற்றி வாய்ப்புக்கு அருகில் நிற்கின்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை தமிழிசை சவுந்தரராஜன் தான். வேறு யாருமே கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் கவர்னரா இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்குவாலிபிகேஷன். என்னை பொறுத்தளவுல ஒரு கவர்னர் அதன் பிறகு அரசியல் வரக்கூடாது, அது பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல் முருகன் பல முறை நின்று தோற்ற ஒரு மனிதரா இருக்கிறார். அவரை ராஜ்யசபாவுக்கு நாங்க கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதுல 2 வாரியான கடந்த முறை அவர் மிக ஒரு நெருக்கமான ஒரு எண்ணிக்கையில தான் தோல்வி. ஒரு ரொம்ப 2000 வாக்குகள் அந்த அளவுல தான், 2500 வாக்குகள்ல தான் தோல்வி. ஆனா இங்க தாராபுரத்துல ஒரு ஃபைட் கொடுத்திருந்தார். எஸ், அதான் நம்ம டாக்டர் தமிழிசை சொல்ற மாதிரி வெற்றிகரமான தொழில் எடுத்துக்கலாம். ஆனா இதுல பிரச்சனை என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 2 நண்பர்கள் என்கிட்ட கேட்டது, ஏங்க இவரை மத்திய அரசு அமைச்சர்கள் தூக்க போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்பதுதான் இந்த பெருந்தலைகளுடைய இந்த பரேடு நமக்கு காமிக்கிறது. ஓகே, ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.